ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சித் எஜுகேஷனல் அகாடமிக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எம்பிபிஎஸ்க்கு வந்து தமிழ்நாடு லெவலில் கவுன்சிலிங் நடந்துட்டுருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ டேட் இன்னைக்கு இப்போது ஈவினிங் வந்த நோட்டிஃபிகேஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நோட்டிஃபிகேஷன், ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப சீக்கிரமாக ஷேர் பண்ணி விடுங்க. ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்காக, இப்போ யூஜிக்கு நீங்கள் மெடிக்கல் அப்ளை பண்ணியிருக்கீங்க, டென்டலுக்காக இப்போ இந்த கவுன்சிலிங் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வெரிஃபிகேஷன் கூப்பிட்ருக்காங்க. உங்களுக்கு சீரியல் நம்பர் 1 to 100, ஃபஸ்ட்டு 1 to 100 பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டைம் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 to 50 சீரியல் நம்பர், அது என்ன சீரியல் நம்பருங்கிறது அடுத்த பேஜில் காட்டுறேன். யார் யார் நேம் 1 to 50 இருக்கோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 9/8/2024 மார்னிங் 10 AM அட்ரஸ் சொல்கிறேன், பார்த்துக்கங்க. இங்கே இருக்க பாருங்க, 4th floor செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், கீழ்பாக், சென்னை 10. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பேனிக்லாம் ஆக வேணாம். நீங்கள் வந்து கிளம்புற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நீங்கள் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ வந்து இதை நோட்டிஃபிகேஷனை பார்த்த உடனே நீங்கள் கிளம்பலாம். கீழ்பாக் போயிட்டு செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட்டோ பிடிச்சாலும் டேரெக்டாக போயிட முடியும். ஸோ ரொம்பலாம் இது பேனிக் ஆக வேணாம். பட் நீங்கள் சென்னைக்கு கிளம்புறதுல மட்டும் இருங்க. ஏன்னா 1 to 5 வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 AM நீங்கள் இருக்கணும். அடுத்து வந்து 51 to 100 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 9 to 8 அதே டேட்டில் வந்து 12:30 நீங்கள் இந்த இடத்துல ரிப்போர்ட் பண்ணணும். உங்கள் சர்டிஃபிகேட்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். இதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருங்க. அண்டு 101 150 வரைக்கும் உங்களுக்கு 12ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் டைம் இருக்குது. அதே அட்ரஸ்க்கு தான் நீங்களும் போகணும். அண்ட் 150 200 வரைக்கும் இருக்கிறவங்க 12/8/2024 இந்த அட்ரஸ்க்கு உங்களோட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் கொண்டு போய் சப்மிட் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணணும். 101 150 வந்து மார்னிங் 10 o'clock, நீங்கள் 9 o'clock போயிடுங்க. 150 to 200 வந்து 12:30 கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடியே போய் இடத்த வந்து டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. உங்களோட எமினேட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கேட்டகரி கீழே நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது. ப்ளஸ் உங்களோட நீட் மார்க் ஷீட்டும் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு போங்க. என்னென்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ எல்லா சர்டிஃபிகேட்ஸும் எடுத்துகிட்டு போங்க, ஜஸ்ட் வெரிஃபிகேஷனுக்காக. சரி, யார் யார் வரணும் அந்த லிஸ்ட்டு தான் இங்கே பாருங்கள். ஸோ தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போ போட்ட அப்ளிகேஷன் நம்பர் பார்த்துக்கங்க. நீங்கள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கான வெரிஃபிகேஷன் தான் கூப்பிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கால் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக இப்போ கிளம்புங்க, லேட் பண்ண வேணாம். இந்த லிஸ்ட்டில் யார் யார் இருக்கீங்கன்னு பாருங்கள். இந்த பிடிஎஃப் நான் டெலிகிராம்லேயும் கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் ட்ரைவ் லிங்க் பின்னாக கொடுத்துட்றேன். ரொம்ப சீக்கிரமாக போய் இந்த யார் யார் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஷெடியூல் ஃபார் அதர் கேண்டிடேட், அதாவது இதுக்கு மேலே நான் இன்னும் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணல சார் அப்படின்னு இனிமேல் தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. நாளைக்கு 2 நாள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அண்டர் எமினேட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வில் பி பப்ளிஷ்ட் சூன். உங்களுக்கு அடுத்த சில நாட்களில் இதே மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் சர்டிஃபிகேட்ஸை கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம். ஒரு குழப்பமும் இல்லை. டவுட்டாக இருக்கவங்க ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நானே உங்களுக்கு பர்சனலாக கைட் பண்ணி விட்றேன். பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டும் நீட் ஸ்கோர் கார்டும் போதுங்கிறாங்க. நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போங்க. யார் உங்களோட நம்பர் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50க்குள்ளே உங்கள் நேம் வந்துருச்சா செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு இங்கே டேட்டை பார்த்துக்கங்க, டைமை பார்த்துக்கங்க. அட்ரஸ் வந்து 4th floor செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அண்ட் கீழ்பாக், சென்னை. ஸோ கூகுளில் போட்டாலும் இந்த அட்ரஸ் வந்துடும், நீங்கள் டைரெக்டாக அங்கே போய்க்கலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா 10 150. ஸோ எந்த நம்பருக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணி டேட்டை செக் பண்ணி அந்த டைமுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே போய் உங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ஷார்ட் இன்ஃபர்மேஷன். மற்றவங்களுக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் வருதுங்கிறத நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி கொஞ்சம் எமர்ஜென்சி இருக்கிறதுலாம் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூமா. இதே மாதிரி இன்னொரு ஃபியூச்சர் அப்டேட் வரதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.